Hi students, நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு 4th சாப்டர் அதாவது பீப்புள்ஸ் ரிவோல்ட் அந்த சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் மருது பிரதர்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். அவங்க என்ன ப்ரொக்ளமேஷன், அவங்க திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் கொண்டு வந்தாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அப்புறம் வந்துட்டு மருது பிரதர்ஸ் ரூல் பண்ண சிவகங்கையை வந்துட்டு எப்படி வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு கேப்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து லாஸ்ட் கிளாஸ் அது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா தீரன் சின்னமலை அப்படிங்கிறவர் யார், அவரை பற்றி பார்க்க போகிறோம். அண்டு வேலூர் ரிவோல்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 39 இருக்குது. தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை வாஸ் born at மேலப்பாளையம் இன் சென்னிமலை நியர் ஈரோடு. ஸோ ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலையில் இருக்கக்கூடிய சென்னிமலை டிஸ்ட்ரிக்டில் மேலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்துட்டு இந்த தீரன் சின்னமலை வந்துட்டு பிறக்கிறாரு. ஹிஸ் ஒரிஜினல் நேம் வாஸ் தீர்த்தகிரி. அதாவது வந்துட்டு இவரோட ஒரிஜினல் நேம் என்னென்னா தீர்த்தகிரி. ஹி வாஸ் எ பாளையக்கார் ஆஃப் கொங்கு கண்ட்ரி who fought the British East India Company. ஸோ வந்துட்டு இவர் ஒரு பாளையக்காரர் தான், அதாவது இவர் ரூலர் தான், அதாவது கொங்கு கண்ட்ரி நம்மளோட தமிழ்நாட்டோட ஒரு ரூலர் தான். அவர் யார் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக போராடினவர். த கொங்கு கண்ட்ரி கம்ப்ரைசிங் சேலம், கோயம்புத்தூர், கரூர் அண்ட் திண்டுக்கல் formed a part of Nayak Kingdom of Madurai but had been annexed by the ஓடையஸ் ஆஃப் மைசூர். ஸோ இந்த கொங்கு கண்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸை கம்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னா சேலம், கோயம்புத்தூர் அண்ட் கரூர், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ஸை கம்ப்ரைஸ் பண்ணும். ஸோ இது வந்துட்டு நாயக்கர்ஸ், அதாவது நாயக்கர் ரூல் பண்ண மதுரை, அந்த நாயக்கர் ரூல் பண்ண ஒரு பார்ட்டு. ஆனால் இது யார் அனெக்ஸ் பண்ணிட்டான்னா மைசூர் சேர்ந்த ஒடையாஸ் வந்துட்டு அனெக்ஸ் பண்ணாங்க. After the fall of Wadayars, these territories along with Mysore were controlled by the Mysore Sultan. ஸோ மைசூர் அந்த ஒடையாஸ் அவங்க வந்துட்டு ஃபால் ஆனதுக்கப்புறம் இந்த எல்லா டெரிட்டரிஸையும் யார் பார்த்துக்கிட்டா அப்படின்னா மைசூர் சுல்தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டாரு. After the 3rd and 4th Mysore wars, the entire Kongu region passed into the hands of English. ஸோ ஆஃப்டர் 3rd and 4th Mysore வார்க்கு அப்புறம் என்டையர் கொங்கு ரீஜன் வந்துட்டு யாரோட ஹேண்டுக்கு போயிடுச்சு, இங்கிலீஷ் பீப்புளோட ஹேண்டுக்கு போயிடுச்சு. தீரன் சின்னமலை வாஸ் ட்ரெயின்டு பை ஃப்ரெஞ்ச் மிலிட்ரி இன் மாடர்ன் வார்ஃபேர். ஸோ தீரன் சின்னமலை வந்துட்டு எப்படி ட்ரெயின் பண்ணார், யார் ட்ரெயின் பண்ணாங்கன்னா ஃப்ரெஞ்ச் மிலிட்ரியை சேர்ந்தவங்க ட்ரெயின் பண்ணாங்க மாடர்னான ஒரு வார்ஃபேரில். ஹி வாஸ் ஆல்சோ த சைட் ஆஃப் திப்பு சுல்தான் to fight against the British East India Company and got victories against the British. அதாவது வந்துட்டு இவர் யாரோட சைடுனா திப்பு சுல்தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அவரோட சைடு தான். யாருக்கு எகெயின்ஸ்டாக இவர் ஃபைட் பண்ணார், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணார். ஃபைட் பண்ணி நிறையா வெற்றியும் பெற்றிருக்காரு. ஆஃப்டர் திப்பு சுல்தான்ஸ் டெத், சின்னமலை செட்டில் டவுன் அட் ஒடினல்லி அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் எ ஃபோர்ட். அதாவது திப்பு சுல்தானோட டெத்துக்கு அப்புறம் இந்த தீரன் சின்னமலை வந்துட்டு எங்கே செட்டில் ஆகுறாருன்னா ஒடநிலாய் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் செட்டில் ஆகிறாங்க. அங்கே ஒரு ஃபோர்ட் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு தான், கன்ஸ்ட்ரக்டட் எ ஃபோர்ட் தேர் டு கண்டினியூ ஹிஸ் ஸ்ட்ரகிள் எகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ அவர் திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோர்ட்டை கட்டுறாரு. எதுக்காகனா அவரோட ஸ்ட்ரகிள், அவங்களோட பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டாக அவரோட ஸ்ட்ரகிளை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறக்காக. He sought the help of Marathas and Marudhu Pandya to attack the British at Coimbatore in 1800. ஸோ வந்துட்டு இவர் யார்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாரு அப்படின்னா மராத்தாஸ் கிட்டேயும் மருது பாண்டியஸ் தான், மருது பிரதர்ஸ் இருக்காங்களா அவங்கக்கிட்டேயும் ஹெல்ப்புக்கு போகிறாரு. எதுக்காகனா இந்த பிரிட்டிஷை வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூரில். எப்போன்னா 1800. British forces managed to stop the armies of the Allies and hence Chinnamalai was forced to attack கோயம்புத்தூர் ஆன் ஹிஸ் ஓன். ஆனால் இந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்மிஸ், அதாவது இந்த ஆலிஸ்னால் வந்துட்டு இந்த ஆப்போனன்ட் டீம், அதாவது பிரிட்டிஷோட ஆப்போனன்ட் டீம் தான் ஆலிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ சின்னமலை வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அவர் தனியாக போயிட்டு கோயம்புத்தூரை அட்டாக் பண்ணுறாரு. ஹிஸ் ஆர்மி வாஸ் டிஃபீட்டட் அண்ட் ஹி எஸ்கேப்டு ஃப்ரம் த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ். ஆனால் வந்துட்டு அப்படி அவர் தனியாக போய் இது பண்ணாலும் அவர் வந்துட்டு டிஃபீட் ஆயிடுறாரு. அவங்க ஆர்மி வந்துட்டு டிஃபீட் ஆயிடுது, அவர் வந்துட்டு தப்பிச்சு போயிடுறாரு. சின்னமலை எங்கேஜ் இன் கரிலா வார்ஃபேர் அண்ட் டிஃபீட்டட் த பிரிட்டிஷ் இன் த பேட்டில்ஸ் ஆஃப் காவேரி, ஒடநிலாய் அண்ட் அரச்சலூர். அதாவது வந்துட்டு தீரன் சின்னமலை வந்துட்டு கரிலா வார்ஃபேர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேட்டில். ஸோ அதில் வந்துட்டு இந்த பிரிட்டிஷை வந்துட்டு டிஃபீட் பண்ணுறாரு. எந்தெந்த பேட்டில்னால் பேட்டில் அட் காவேரி, ஒடநிலை அண்ட் அரச்சலூர். ஸோ இந்த 3 பிளேசஸ்லையும் நடந்த பேட்டிலில் வந்துட்டு இந்த பிரிட்டிஷை வந்துட்டு டிஃபீட் பண்ணுறாரு. டியூரிங் த ஃபைனல் பேட்டில்
Chinnamalai was betrayed by his cook Nallappan and was hanged in Sangagiri fort in 1805. ஸோ அவரோட ஃபைனல் பேட்டில் அப்போ சின்னமலை யார் பிடிச்சிடுறாங்க அப்படின்னா அவரோட ஓன் குக் நல்லப்பன் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த தீரன் சின்னமலையோட ஓன் குக்கு, அதாவது சமைக்கிறவங்க, அவங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி பிரிட்டிஷ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, இவர் வந்துட்டு தூக்கில் போட்டுடுறாங்க. எங்கே அப்படின்னா சங்ககிரி ஃபோர்ட்டில் 1805 போட்டுடுறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தீரன் சின்னமலையோட ஒரு சின்ன ஒரு நோட் ப்ரீஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வேலூர் ரிவோல்ட் 1806. வேலூர் ரிவோல்ட் 1857 வந்துட்டு த ரிவோல்ட் ஆஃப் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு வேலூர் ரிவோல்ட் தான் பார்க்க போகிறோம். வேலூர் ரிவோல்ட் 1806. The family members of Tippu were imprisoned at Velur Fort after the 4th Mysore War. ஸோ 4th Mysore War முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த திப்பு சுல்தானோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரிசனில் போட்டுடுறாங்க. எங்கே அப்படின்னா வேலூர் ஃபோர்ட்டில். Some 3,000 ex-servants and soldiers of Hyder and Tippu had also been moved to the vicinity of Vellore and their property in Mysore confiscated. அதே மாதிரி சம் ஆஃப், அதாவது எக்ஸ் சர்வன்ஸ், இந்த ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தானோட எக்ஸ் சோல்ஜர்ஸும் சர்வன்ஸும் சில 3,000 பேர்ஸ் வந்துட்டு என்ன பண்ண 3,000 மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களையும் வேலூரில் வந்துட்டு அடைச்சிட்றாங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றிக்கிறாங்க. It was quite natural that they were all unhappy and they hated and the English. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு நேச்சராக நடந்தது. எல்லாருமே வந்துட்டு அன்ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க, இங்கிலீஷை வந்துட்டு வெறுக்கிறாங்க. The Velur fort consisted of large majority of Indian troops. A good part of it recently been raised in Tirunelveli after the Palakkar uprising of 1800. ஸோ அந்த வேலூர் ஃபோர்ட்டில் வந்துட்டு நிறைய மெஜாரிட்டியே யார் இருப்பாங்க அப்படின்னா இந்தியன் ட்ரூப்ஸ், இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு குட் பார்ட் ரீசெண்டாக வந்துட்டு இந்த திருநெல்வேலி, இந்த பாளையக்காரை வந்துட்டு அப்ரைஸ் ஆக இவங்களும் வெளியே வர ஆரம்பித்தாங்க. Many of the trained soldiers of various palayams were admitted into the English army. அதாவது வந்துட்டு நிறையா சோல்ஜர்ஸ் நல்லா வந்துட்டு பயிற்சி நல்லா வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, நல்லா வந்துட்டு ஒரு சோல்ஜர் நல்லா ட்ரெயின் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த இங்கிலீஷ் ஆர்மி வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. Thus, the Velur fort became the meeting ground of the rebel forces of South India. ஸோ அதனால் என்னாச்சு, இந்த வேலூர் ஃபோர்ட் வந்துட்டு ஒரு மீட் பண்ணுற ஒரு கிரவுண்டாக மாறிடுச்சு. அதாவது சவுத் இந்தியாவோட ரிபல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு மீட் பண்ணுற ஒரு கிரவுண்டாக மாறிடுச்சு. In 1803, William Cavendish Bentinck became the governor of Madras. ஸோ 1803ல் மெட்ராஸோட கவர்னராக யார் வராங்க அப்படின்னா வில்லியம் கேவெண்டிஷ் பென்டிங் அப்படிங்கிற வந்துட்டு கவர்னராக வராரு. During his period, certain military regulations were introduced in 1805 to 1806 and were enforced by the Madras Commander-in-Chief Sir John Cradock. ஸோ இவரோட பீரியடில் வந்துட்டு நிறையா மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எந்த பீரியடில் அப்படின்னா 1805லேருந்து 1806 வரைக்கும். ஸோ அந்த மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணுறது யாருன்னா மெட்ராஸில் இருந்த கமாண்டர் இன் சீஃப், அவர் பேர் வந்துட்டு சார் ஜான் க்ரடோக் அப்படிங்கிற வந்துட்டு எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பட் the Sepoys felt that these were designed to insult them. ஆனால் வந்துட்டு நம்மளோட இந்தியன் சிப்பாய்ஸ் என்ன நினச்சாங்க, இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் எதுக்காக இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளை வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறதுக்காக, கேவலப்படுத்துறதுக்காகவே இவங்கெல்லாம் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிப்பாய்ஸ் வந்துட்டு நினைக்கிறாங்க. ஸோ காசஸ் ஃபார் த ரிவோல்ட். ஸோ இந்த ரிவோல்ட் வரக்கு காசஸ் என்ன, காரணம் என்ன அப்படின்னா the strict discipline, new weapons, new methods and uniforms were all new to the sepoys. அதாவது வந்துட்டு அவர் கொண்டு வந்த அந்த ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின், நியூ வெப்பன்ஸ், அவங்க கொண்டு வந்த நியூ வெப்பன்ஸ், அவங்களோட நியூ மெத்தட்ஸு அண்ட் அவங்களோட நியூ யூனிஃபார்ம், இது எல்லாமே வந்துட்டு சிப்பாய்ஸ்க்கு வந்துட்டு ஒரு புதுசாக வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுது. The sepoys were asked to shave the beard and to trim the mustache. ஸோ சிப்பாய்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட அதாவது அவங்களோட தாடியெல்லாம் அவங்க ஷேவ் பண்ணணும், முஸ்டாஸை வந்துட்டு ட்ரிம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. The wearing of religious mark on the forehead and the use of earrings were also be banned. அதாவது நம்மளோட ஹிந்து சோல்ஜர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லாருமே காதில் வந்துட்டு அந்த கம்மல் மாதிரி கடுக்கல் அப்படின்னு சொல்லி அதை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவங்கவுங்க ரிலீஜியஸ் மார்க், அதாவது ஹிந்து அப்படின்னா பட்டை போடுவாங்க, நாமம் போடுவாங்க, அதெல்லாம் போடுவாங்க. ஸோ அதை எல்லாமே போடக்கூடாது, நீங்கள் இயர்ரிங்ஸும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறாங்க. The English treated Indian sepoys as English sepoys as their inferior
there was a racial ப்ரீஜஸ்டிஸ். அதாவது வந்துட்டு இந்த இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட இந்தியன் சிப்பாய்ஸை வந்துட்டு ஒரு இன்ஃபீரியர், அதாவது அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி ஒரு இன்ஃபீரியராக பார்க்குறாங்க. அதே மாதிரி ரேஷியல், அதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ணி பார்க்குறாங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. ஸோ இதனால வந்துட்டு நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே இன்சல்ட்டாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் அவங்களோட நியூ வெப்பன்ஸு, காஸ்டியூம்ஸ் எல்லாமே இந்த இங்கிலீஷ்க்கு நம்ம இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு வந்துட்டு புதுசாக இருந்தது. ஸோ சிப்பாய்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட பியர்டையும் முஸ்டாஷும் ஷேவ் பண்ணி ட்ரிம் பண்ணணும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் மார்க்ஸும் அவங்க வியர் பண்ணிக்கக்கூடிய இயர்ரிங்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு பேன் பண்ணாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு நம்மளோட இந்தியன் சிப்பாய்ஸை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா இன்ஃபீரியராக ட்ரீட் பண்ணாங்க, அதாவது அவங்களுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஸோ இதான் வந்துட்டு காசஸ் ஃபார் த ரிவோல்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இமீடியட் காஸ். இந்த ரிவோல்ட் வரக்கு இமீடியட் காஸ் என்ன அப்படின்னா, இன் ஜூன் 1806 military general Agnew introduced a new turban resembling a European hat with a badge of cross on it. அதாவது வந்துட்டு ஜூன் 1806 மிலிட்ரியோட ஜென்ரல் யார் அப்படின்னா அக்னியூ அப்படிங்கிறவர். அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு நியூ டர்பனை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா யூரோப்பியன் ஹேட் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு யூரோப்பியோட பேட்ச் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இட் வாஸ் பாப்புலர்லி நோன் ஆஸ் அக்னியூஸ் டர்பன். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா அக்னியூ டர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. போத் த ஹிந்து அண்ட் முஸ்லீம் சோல்ஜர்ஸ் ஆப்போசிட். ஸோ வந்துட்டு ஹிந்து சோல்ஜர்ஸும் சரி முஸ்லீம் சோல்ஜர்ஸும் சரி அதை போட மாட்டோம் சொல்லிட்டு அதை ஆப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ த சோல்ஜர்ஸ் வேர் சிவியர்லி பனிஷ்டு பை த இங்கிலீஷ். ஸோ யாரெல்லாம் அதை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின்ஸ்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே இந்த இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்க, சிவியராக பனிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இமீடியட் காஸ், இந்த ரிவோல்ட்டுக்கு வந்துட்டு இமீடியட் காஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கோர்ஸ். இந்த ரிவோல்ட்டில் வந்துட்டு என்ன நடந்தது? The Indian soldiers were waiting for an opportunity to attack the English officers. ஸோ வந்துட்டு இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது இந்த இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸை வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. திப்புஸ் ஃபேமிலி ஆல்சோ டுக் பார்ட். ஸோ இதில் வந்துட்டு திப்புவோட ஃபேமிலியும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஃபேட் ஹைதர் த எல்டர் சன் ஆஃப் திப்பு try to form an alliance against the English. ஸோ வந்துட்டு ஃபேத்தா ஹைடர் அப்படிங்கிற வந்துட்டு திப்புவோட எல்டஸ்ட் சன். அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா அலைன்ஸ், அதாவது இங்கிலீஷ்க்கு எகெயின்ஸ்ட்டு ஒரு அலைன்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆன் July 10th in the early morning the native sepoys of 1st and 23rd regiment started the revolt. ஸோ July 10th வந்துட்டு காலையில் இயர்லி மார்னிங் வந்துட்டு நேட்டிவ் சிப்பாய்ஸ் அண்ட் 1st and 23rd ரெகிமெண்ட்ஸோட நேட்டிவ் சிப்பாய்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ரிவோல்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கர்னல் ஃபேன்கோட் who commanded the Grayson was their first victim. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க வந்து யாரை கொல்றாங்க அப்படின்னா கர்னல் ஃபேன்கோட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த ரிவோல்ட் வந்து சோல்ஜர்ஸ் கொண்டுடுறாங்க. த ஃபோர்ட் கேட்ஸ் வேர் க்ளோஸ்ட். ஸோ அந்த ஃபோர்ட்டோட கேட் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுது. மீன் டைம் த ரிபல்ஸ் ப்ரொக்ளமைட் ஃபட் ஹைடர் ஆஸ் தேர் நியூ ரூலர். ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு இந்த ரிபல்ஸ் இந்த ரிவோல்ட்டில் வந்துட்டு கலந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ரூலராக யாரை வந்துட்டு ப்ரொக்ளமைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபட் ஹைதர், அதாவது சன், அதாவது யாரோட சன் இந்த ஃபேத் ஹைதர் அப்படிங்கிறது வந்துட்டு திப்புவோட எல்டர் சன். ஸோ அவரை வந்துட்டு அவங்களோட ரூலராக வந்துட்டு அவங்க ப்ரொக்ளமைன் பண்ணுறாங்க. த பிரிட்டிஷ் ஃப்ளாக் இன் த ஃபோர்ட் வாஸ் ப்ராட் டவுன். ஸோ வந்துட்டு அந்த ஃபோர்ட்டில் பறக்கக்கூடிய அந்த கோட்டையில் பறக்கக்கூடிய பிரிட்டிஷோட கொடியை வந்துட்டு இறக்கிடுறாங்க. த டைகர் ஸ்ட்ரிப்டு ஃப்ளாக் ஆஃப் திப்பு சுல்தான் வாஸ் ஹாய்ஸ்டட் ஆன் த ஃபோர்ட் ஆஃப் வேலூர். ஸோ அவங்களோட இந்த பிரிட்டிஷோட கொடியை இறக்கிட்டு இந்த திப்பு சுல்தானோட கொடியை வந்துட்டு ஏற்றுறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ரிவோல்ட்டில் நடக்குது. நெக்ஸ்ட் இந்த ரிவோல்ட்டை வந்துட்டு எப்படி சப்ரஸ் அடக்குறாங்க அப்படின்னா மேஜர் கர்ட்ஸ் who was outside the fort rushed to ராணிப்பேட் and informed கர்னல் ஜில்ஸ்பி. அதாவது வந்துட்டு மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஃபோர்ட்டுக்கு வெளியே இருக்கார். அவர் வேகமாக ராணிப்பேட்டுக்கு போயிட்டு அவங்க யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா கர்னல் ஜில்ஸ்பி அப்படிங்கிற ஒரு கர்னல்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கர்னல் ஜில்ஸ்பி ரீச்டு வேலூர் ஃபோர்ட். ஸோ அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு வேலூர் ஃபோர்ட்டை ரீச் பண்ணிட்டாங்க. he made an attack on the rebel force. ஸோ வந்துட்டு அந்த ஃபோர்ட் அந்த வேலூர் ரிவோல்ட் இவர் வந்துட்டு அட்டாக் பண்ணுறாரு அந்த ரெபல் ஃபோர்ஸில் இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம். த ரிவோல்ட் வாஸ் கம்ப்ளீட்லி சப்ரஸ்ட் அண்ட் ஃபெயில்டு. ஸோ வந்துட்டு ஃபைனலாக அந்த ரிவோல்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அடக்கிடுறாங்க. அந்த ரிவோல்ட்டும் ஃபெயில் ஆயிடுது. பீஸ் வாஸ் ரீஸ்டோர்ட் இன் வேலூர். ஸோ வேலூரில் மறுபடியும் வந்துட்டு பீஸ் வந்துடுது, அமைதி வந்துடுது. ஆன் த ஹோல்
113 Europeans and about 350 sepoys were killed in the uprising. ஸோ அந்த ரிவோல்ட்டில் எவ்வளோ பேரை கொன்னாங்க அப்படின்னா 113 யூரோப்பியன்ஸையும் 350 சிப்பாய்ஸையும் வந்துட்டு கொண்டுடுறாங்க. The revolt was suppressed within a short period. ஸோ அந்த ரிவோல்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியான நேரத்திலே வந்துட்டு அடக்கிடுறாங்க. It was the one significant events in the history of தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரியில் இந்த வேலூர் ரிவோல்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேலூர் ரிவோல்ட். ஸோ இந்த வேலூர் ரிவோல்ட்டோட எஃபெக்ட் என்னென்னா the new methods and uniform regulations were withdrawn. ஸோ எதனால் வந்துட்டு இந்த ரிவோல்ட் வந்தது, நிறைய நியூ மெத்தட்ஸும் அந்த யூனிஃபார்ம் ரெகுலேஷன்ஸ்னால வந்தது. அதை வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிடுறாங்க. The family of Tipu as a precautionary measure was sent to Calcutta. ஸோ திப்பு சுல்தானோட ஃபேமிலியை வந்துட்டு வேலூர் ஃபோர்ட் அந்த ப்ரிசனில் வந்துட்டு எங்கே அனுப்பிட்டாங்க, கால்கட்டாவுக்கு வந்துட்டு அனுப்பிட்டாங்க. வில்லியம் கேவெண்டிஷ் பெண்டிங் வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ஹிஸ் சர்வீஸ். ஸோ அந்த கவர்னர் வில்லியம் கேவெண்டிஷ் பெண்டிங்கை வந்துட்டு அவங்களோட சர்வீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இதான் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேலூர் ரிவோல்ட். நெக்ஸ்ட்டு காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த ரிவோல்ட். இந்த ரிவோல்ட்டு ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா there was no proper leadership to guide the soldiers properly. அந்த சோல்ஜர்ஸ் அந்த ரிவோல்ட்டில் இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு ஒரு லீடர்ஷிப் இல்லை. The rebellion was also not well organized. ஸோ அந்த ரிவோல்ட்டும் அந்த ரெபல்லியன்ஸும் அந்த ரெபல்லியன் அந்த பேட்டிலும் வந்துட்டு கரெக்டாக ஆர்கனைஸ் ஆகலை. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பிட் த யூனிட்டி ஆஃப் இண்டியன்ஸ். ஸோ வந்துட்டு இந்த இங்கிலீஷோட ரூல் அதாவது வந்துட்டு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அந்த கொள்கை வந்துட்டு நம்ம இண்டியன்ஸோட யூனிட்டியை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. V.D. Savarkar calls the Belur Revolt of 1806 as the prelude for the first war of Indian independence in 1857. ஸோ V.D. Savarkar அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வேலூர் ரிவோல்ட் தான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அதாவது 1857 நடந்த ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு முன்னோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுதான் வந்துட்டு ஒரு வழியை வகுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதான் வந்துட்டு வேலூர் ரிவோல்ட். ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா தீரன் சின்னமலை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ வேலூர் ரிவோல்ட் அது வந்துட்டு அந்த ரிவோல்ட் வரக்கு காசஸ் என்ன, இமீடியட் காஸ் என்ன, அந்த ரிவோல்ட்டில் என்ன நடக்குது, அந்த ரிவோல்ட் வந்துட்டு எப்படி சப்ரஸ் பண்ணிடுறாங்க, அந்த ரிவோல்ட்டோட எஃபெக்ட்ஸ் என்னென்ன, அந்த ரிவோல்ட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காசஸ் என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிவோல்ட் ஆஃப் 1857 பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.